அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், மாமல்லபுரத்துல தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்துல கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். அதுல அவர் அடிமையா இருப்பதற்கெல்லாம் நான் அரசியலுக்கு வரவில்லை, அழுத்தத்திற்கு அடங்கி போகும் ஆள் நான் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. யார் அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இந்த சிபிஐ என்கொயரி எல்லாம் போனார் இல்லையா? ஸோ அதுல ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட அழுத்தம் அவருக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அவர் அதிமுக பாஜக ஓட்டுக்களை அதிக அளவு பிரிப்பார்னு மத்திய அரசு பாஜக நினைக்கிறாங்க. ஸோ அதுல அவர் எப்படி அதை தவிர்க்கணும், அதுக்கு எப்படி விஜயை பயன்படுத்தணுன்ற ரீதியில பல அழுத்தங்கள் அவருக்கு கொடுத்துருக்கலாம். அது சொல்ல முடியாது. ஆனால் அழுத்தத்துக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன்றார். ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு ஸ்பாயிலரா இருப்பாரு அப்படின்னு இவரே பியூஷ் கோயலே சொல்லியிருக்காரு. விஜய் ஒரு ஸ்பாயிலரா இருப்பாரு. யாருக்கு ஸ்பாயிலரா இருப்பாருன்னா இங்க முக்கியம், அதிமுகவுக்கா இல்ல திமுகவுக்கா ஸ்பாயிலரா இருப்பாருன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அதிமுகவுடைய முக்கியமான கணிசமான ஓட்டுகள். ஸோ அதுல ஒரு பெரிய ஒரு ஓட்டையை போட்டாருன்னா அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுதான் இப்ப பாஜகவுக்கு உறுத்தலா இருக்கு. ஸோ எந்த விதத்துல விஜய் அவரை கொஞ்சம் முடக்க முடியுமான்னு நினைச்சு கடந்த ஒரு மாத காலமாக அவரை முடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்ல ஜனநாயகன் போன்ற விஷயங்கள், சிபிஐ என்கொயரி போன்ற விஷயங்கள்லாம் போயிருந்ததை பார்த்தோம். ஆனால் இப்போ ஆத ஒரிஜினல் இன்னைக்கு பேசின விஷயத்துல ஒண்ணு புரிஞ்சிடணும். 2 மாத காலமாக அவர் அமைதியாக இருந்தாருன்னா பூத் லெவல்ல ஆட்களை போடுற அளவுக்கு அவர் நிர்வாகத்துல ரொம்ப பிஸியா இருந்தாருன்னு ஒரு விஷயத்த ஆத ஒரிஜினா சொல்றார். அதனாலதான் இன்னைக்கு செயல் வீரர்கள் கூட்டம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுல பாத்தீங்கன்னா விஜய் பேச்சுல நீங்க ஏற்கனவே அவர் ஷாம் சார்ட்ட கேட்ட மாதிரி இந்த ஒற்றுமை இந்த ஒரு விஷயம் அதற்கான உறுதிமொழி எடுக்கப்பட்ட விஷயம் தான் வருது. ஏன்னா அவர்கள் ஆபீஸ் பேரர் போட்டதுல மாவட்டங்களில் நிர்வாகிகள் போட்டதுல பலவிதமான அதிருப்திகள் இருக்கு. ஒரு தூத்துக்குடியிலேருந்து ஒரு பெண்மணி அவர்கள் விஜய் வீட்டு வாசல்லையே தர்ணா பண்ணாலும் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கட்சியில கீழ்மட்டத்துல நிர்வாகிகள் போட்டதுல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் உண்மையாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், நேர்மையாக உழைப்போம்லாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். அவருடைய இன்னைக்கு பேச்சு முழுக்க முழுக்க நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமா, நமக்கு ஓட்டு 2 கோடி ஓட்டு இருக்குன்னு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருக்கு. ஆனா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக 2 கட்சியுமே பேரை குறிப்பிடாம ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சி அப்படின்னு 2 விஷயத்த சொல்லி ஊழல் போன்ற விஷயங்களை அவர் குறிப்பிட்டுட்டு போனார். அவர் ஆக்சுவலா அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு அவர் உறுதியா நம்புறாரு போல இருக்கு. அதனாலதான் யார் வந்தாலும் வராட்டாலும் நாங்க தனியா கூட இருக்கிறதுக்கு தயார் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு அவரு. ஸோ இதுவரையும் அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வரல, இனிமேலும் யாரும் அவர் கூட கூட்டணிக்கு வருவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கலையோன்ற ஒரு எண்ணம் வருது ஆக்சுவலா. ஸோ ஏற்கனவே அதிமுகவை பத்தி இன்னைக்கு தான் ரொம்ப அதிகமா சொல்லியிருக்காரு குற்றச்சாட்டு. திமுகவை பத்தி வழக்கமா நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்குதான் விஜய் ஆண்ட கட்சின்னு அதையும் அதிமுகவையும் சொல்றாரு, ஆளுகின்ற கட்சின்னு திமுகவையும் சொல்றாரு. ஸோ ஈக்குவலா திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஈக்குவலா குற்றம் சாட்டுற ஒரு நிலைக்கு இப்பதான் வந்திருக்காரு. ஸோ அவர் எடுத்திருக்கிற இது தெரியுது. அதாவது திராவிட கட்சிகளை பிடிக்காதவங்கள ஓட்டை நம்ம வாங்கணுன்ற அந்த ஆங்கிள் திமுக பிடிக்காதவங்களோட ஓட்டு வாங்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு அவரோட பிரச்சாரம் கட்டமைச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஊழல் போன்ற விஷயங்கள், அண்ணா துவங்கிய கட்சியும் அண்ணாவை மறந்துட்டாங்க, அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கணும் அண்ணாவை மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஸோ அவருடைய நோக்கம் நமக்கு புரியுது. திராவிட கட்சிகளை எதிர்த்து அதிமுக திமுக 60 வருஷமா மக்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்க பாக்குறாரு. ஒவ்வொரு வீட்லயும் இது திமுக ஓட்டு போடுற வீடு, இது அதிமுக ஓட்டு போடுற வீடு அப்படி இருந்தா கூட அந்த வீட்டுக்குள்ள விஜய் ஆதரவாளர்கள் 2 பேர் இருப்பாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை ஆத ஒரிஜினா வெளிப்படுத்துறாரு. அதாவது இன்னைக்கு நடக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, இவ்வளவு பெரிய செயல் வீரர்கள் கூட்டத்தை அவர் கூட்டி இருக்கிறத பார்க்கும்போது அந்த அடிப்படை கட்டுமானங்கள் எல்லாம் கொஞ்சம் பலப்படுத்துற வேலையில தாவேக்கா ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. இது நிச்சயமாக திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் ஒரு ஓட்டுச்சாவடி பூத் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுவார்களோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தெளிவான விளக்கங்களை வழங்கியமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.